ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதுஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அனாமலி ஸ்கேன் பற்றி தான். இது 5th மந்தில் எடுக்கணும். அனாமலினா என்னென்னா, குழந்தை பிறக்கிறப்பவே குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதான் நம்ம அனாமலிஸ்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன். அனாமலி ஸ்கேனில் என்னெல்லாம் தெரிய வரும்னு பார்க்கலாம். ஸோ இது பற்றி பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனாமலி ஸ்கேனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா, நம்ம பேபி ஹெல்த்தை பற்றி கவலை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம பேபி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கேன் தான் இது. ப்ரெக்னன்சியில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கேனுமே இம்பார்ட்டண்ட் தான். ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் பேபி பற்றி ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ப்ரெக்னன்சியில் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கேனுமே முக்கியம். 3rd மந்தில் எடுக்கக்கூடிய ஸ்கேன் NT, அதில் பேபியோட பொசிஷன், ஹார்ட் பீட் தெரியும். 7th மந்தில் க்ரோத் ஸ்கேன் எடுப்போம். அதில் வாட்டர் லெவல்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்ப்போம். இந்த 5th மந்த் அனாமலி ஸ்கேனில் தான் பேபியோட எல்லா ஆர்கன்ஸுமே பார்ப்பாங்க. அண்ட் இந்த ஸ்கேன் எப்போ எடுப்பாங்கன்னா, ஒரு 18th வீக்லேருந்து 22 வீக்ஸ்க்குள்ளே எடுப்பாங்க. இந்த ஸ்கேனில் பேபியோட தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்ப்பாங்க. 22 வீக்ஸ்க்கான க்ரோத், எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா, நம்ம பாப்பாவோட ஹெட்லேருந்து கால் விரல் வரைக்கும் பார்ப்பாங்க. இதில் பார்க்கக்கூடியது எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. குழந்தையோட தலையோட சுற்றளவு எவ்வளோ இருக்கணும் எல்லாமே இதில் தெரியும். அப்புறம் பிரெயினில் ஏதாவது அப்நார்மல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட், அப்புறம் ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதயத்தில் 4 அறைகள் இருக்கும், அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு முதுகுத்தண்டு கரெக்டாக இருக்கா, தோல் முதுகு எலும்பை மூடி இருக்கா, இது எல்லாமே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கை கால் விரல் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு, பனிக்கூட நீர், இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. குழந்தைக்கு தேவையான அளவு இருக்கா, அதுவும் தெரியும். நெக்ஸ்ட்டு பிளாசண்டா, நஞ்சுக்கொடி எந்த பொசிஷனில் இருக்குது, கர்ப்பவாய் ஏதாவது மூடி இருக்கா, எந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கா, எல்லாமே கரெக்டாக இதில் தெரிஞ்சிடும். இந்த எல்லா உறுப்புகளில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா, பேபியோட வளர்ச்சி, 22 வீக்ஸ்க்கான வளர்ச்சி சரியாக இருக்கா, பேபி வெயிட், இதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இந்த வளர்ச்சியை செக் பண்ணுவாங்க அப்படின்னா, தலை, வயிறு, காலுன்னு ஒரு 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுப்பாங்க. பேபி என்ன வெயிட்டில் இருக்காங்கன்னு அப்ராக்சிமேட்டாக, அதாவது ஒரு +or-300 கிராம்லேருந்து +or-500 கிராம்னு மெஷர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் செர்விக்ஸ் லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மெயினாக இதில் பேபி அப்நார்மல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்கேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக போய் இந்த ஸ்கேன் பாருங்கள். ஏன்னா குழந்தைய என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா, எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேபியோட பொசிஷன். பேபி குப்புறப்படுத்திடக்கூடாது. அப்படி இருந்தால் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பேபி பொசிஷன் வர வரைக்கும் வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்ல வாட்டர் குடிங்க, கொஞ்சம் நேரம் நடங்க, இல்லை அந்த டைமில் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிடுங்க. சில பேர் கூலிங்காக ஏதாவது சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்கேன் பாருங்கள். பேபி பொசிஷனில் இருந்தால் தான் எல்லாமே கிளியராக தெரியும். அப்போ தான் இந்த ஸ்கேனுமே எடுப்பாங்க. அண்ட் பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போய் ஸ்கேன் எடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட எல்லா டவுட்ஸையுமே கேளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனலில் நிறையா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.